மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யுட்ரஸில் எனக்கு ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்குது டாக்டர், அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் எனக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இதனால் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பர்சனல் லைஃப்லேயும் எனக்கும் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நிறைய பிரச்சனை வருது. இதில் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டவுட் என்னென்னா, ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை, இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ இதனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு ஜென்ரலாக ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன? ஸோ நிரந்தரமாக இந்த கர்ப்பப்பையை அகற்றம் தான் செய்ய வேண்டுமா? எந்தெந்த நிலையில் நமக்கு இந்த சர்ஜரி தேவைப்படும், எந்தெந்த நிலையில் இது தேவைப்படாது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பெண்கள் ஒரு தயக்கம். ஸோ இப்போது ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி நம்ம எங்கே போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது, இதை எப்படி சொல்கிறது, அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாளில் அது இன்னும் தீவிரமான ஒரு நோய் நிலையாக அவங்களுக்கு மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நோயோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட அது இருக்கும். ஆரம்ப காலகட்ட ஒரு அறிகுறியாக நமக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? யாருக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது? நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது, வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும்பொழுது, பீரியட்ஸ்க்கு முன்னாடிங்க ஒரு 1 வீக் இருக்குது, இல்லை ஒரு 2-3 டேஸ் இருக்குன்னா இட்ஸ் வெரி நார்மல். ஆனால் நமக்கு இது கலர் வேறு மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் வருது. ஸோ பெண்களுக்கு வேறு மாதிரியான ஒரு கலர் டிஸ்சார்ஜ் ஒரு பேட் ஓடர் வருது, நல்ல ஒயிட் கலரில் திரியாக வர மாதிரி இருக்குங்க, இல்லை ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது, மைல்டாக ஒரு எல்லோ கலர்லையோ இல்லை லைட் க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். இந்த தொற்று இருக்கக்கூடிய காலங்களில் பெண்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி ப்ரைவேட் பார்ட்ஸில் ஒரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அரிப்பு இருக்கிறது, சிவந்து போகிறது, சின்ன சின்னதாக பாயில்ஸ் கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கிறது, தாங்க முடியாத எரிச்சல் இருக்கிறது. ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நம்ம அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கணும். இல்லை ஸ்டார்டிங்கில் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சிவியராக ஒரு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு கிடையாது. பொதுவாக சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது இந்த டயபிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 300 அபோவ் போயிடுச்சுங்க, ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெண்களுக்கு குறைய ஆரம்பித்து அதனால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, வெஜினல் இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அப்போது பேசிக்காக நம்ம உணவில் என்னென்ன சாப்பிட்ணும்னா, அதிகமாக இனிப்பு, புளிப்பு, உப்பு இது சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதிகமான உப்பு சுவை எடுக்க உடலில் கற்கள் ஏற்படவோ, அதாவது சிறுநீரக கற்களோ பித்தப்பை கற்களோ இல்லை இந்த மாதிரி கட்டிகள், ஸோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஏற்படவோ அடினோமயோசிஸ் கண்டிஷன் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான புளிப்பு, உப்பு சார்ந்த சுவைகளை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கணும். அதற்கு அடுத்தது யாருக்கெல்லாம் யூட்ரஸில் இந்த ஃபைப்ராய்டு வருதுன்னா யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது? ஸோ உங்களுக்கு தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சுகர் லெவலை செக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தைராய்டு லெவலையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் உடலில் இந்த தைராய்டு ஹார்மோன் ஏதாவது இம்பேலன்ஸாக இருந்துச்சு, தைராய்டு லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தைராய்டு ஹார்மோனில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு யூட்ரஸ்லேயும் ஃபைப்ராய்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு அடுத்ததாக ரொம்ப நாளாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நாளடைவில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் சேஞ்சாக இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சால் தானே நான் போய் ஸ்கேன் எடுத்து அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரெஸ்ட்டில் ஒரு மாதிரியான ஒரு ஹெவினஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு சிம்டமாக இது உங்களுக்கு தெரியும். ஸோ மார்பகங்களில் ஒரு தாங்க முடியாத வலி இருக்கிறது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே எனக்கு ஒரு ஹெவினஸ் தெரியுது, இல்லை அதில் சின்ன சின்னதாக லம்ப்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் மேமோகிராம் எடுக்கணும். அதனுடைய நமக்கு யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது,
பீரியட்ஸ் வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வர்றது, இல்லை அதிகமான ப்ளீடிங் ஏற்படுறது, ஸோ 5 நாட்களுக்கும் மேற்பட்டு உங்களுக்கு உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு ஸ்கேன்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன மாதிரியான நம்ம உணவுகள் எடுக்கலாம்? ஸோ வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்விக்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதோ, இல்லை சர்விக்ஸில் ஏதாவது சிஸ்ட் கட்டிகள் மாதிரி இருந்தாலும் இந்தந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் எடுக்கணுங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி அதிகமான உப்பு, இனிப்பு, புளிப்பு சார்ந்த உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு மொத்தமாக இந்த ஜூஸ் தாங்க, காலையில் இந்த ஜூஸை குடிச்சிக்கோங்க, இரவு இந்த ஜூஸை குடிச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எது எது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை வாங்கிக்கோங்க. பொதுவாகவே ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலும் சரி, இல்லை வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் இந்த மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் கிழங்கு என்ன பண்ணலாம்? ஸோ பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், ஸோ நமக்கு தோல் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கேன்சர் வரைக்கும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்குது. ஸோ மஞ்சள் கிழங்கு கிடைச்சா அது ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு முழு நெல்லிக்காய் நமக்கு தேவைப்படுது. ஸோ மஞ்சள் ஒரு முழு நெல்லிக்காய். இல்லைங்க எனக்கு மஞ்சள் கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கணும். ஸோ ஒரு முழு நெல்லிக்காயோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துணும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து காலையில் இது நல்லா ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிடணும். எத்தனை நாட்களுக்கு இதை குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து 60 நாட்களாவது குடிக்கணுங்க. நம்மளோட ஃபைப்ராய்டு யூட்ரஸ் குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு சிகிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும், ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கிட்டாலும் தொடர்ந்து ஒரு 60 நாட்களுக்காவது எடுக்கிறோம். இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் நடக்குது? ஸோ இந்த நெல்லிக்காய், மஞ்சள், சீரகம் இது 3 சேர்ந்து நம்ம உடலில் என்னங்க பண்ணுது? ஸோ அதிகமாக உங்களுக்கு சுகர் லெவல் இருந்தால் கட்டாயம் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேறும். ஸோ நிறைய பெண்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான சிகிச்சையும் யாரும் எடுக்கிறது கிடையாது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அது சரியாகிறதுக்கு இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ ரொம்ப பெயின் இருக்குது, டிஸ்பெரினியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ பெயின் இருக்குனாலும் அந்த பெயின் குறையிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கும் இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் டைமில் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது, டிஸ்மெனோரியா, பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கண்டிஷன் இருந்தாலும் ரெகுலராக இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறமா என்னங்க பண்ணணும்? சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. குமரி லேகியம் அப்படின்னு சொல்கிற மருந்து இது ரொம்ப முக்கியமானது. ஸோ தவறாமல் இதை தினம்தோறும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே வரணும், ஏதாவது ஒரு வேளை, காலை அல்லது இரவு. குமரி லேகியம் அப்படின்னு சொல்கிறது கற்றாழையிலிருந்து செய்யக்கூடியதுங்க. ஸோ கற்றாழை அப்படின்னாவே பெண்களுக்கான முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து செய்யக்கூடிய குமரி லேகியம் நம்ம பயன்படுத்தும்போது நம்ம யூட்ரஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் உங்களுக்கு பெயின் இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு குமரி லேகியம் பயன்படுது. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண முருங்கை. கல்யாண முருங்கை எதுக்காக பயன்படுது? பேர்லேயே இருக்குது பாருங்கள், கல்யாண முருங்கை. நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும் இல்லைங்களா, குழந்தையின்மை பிரச்சனை, அதற்கு நம்ம கர்ப்பப்பையில் என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு கல்யாண முருங்கை ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குது. இந்த கல்யாண முருங்கையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கொடுங்க. ஒரு 5-6 இலைகள். ஸோ கல்யாண முருங்கை இலைகள் ஒரு 5-6 இலைகளை எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து சாப்பிடணும். ஸோ இந்த சாறு ரெகுலராக ஒரு 50-60 ml ரெகுலராக குடிச்சிட்டு வரணுங்க. இல்லைங்க இது லைட்டாக கசப்பாக தான் இருக்கும், கசப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கல்யாண முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதனோட சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து அடை மாதிரி செய்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அடை செய்து சாப்பிட்டாலும் அது உடலுக்கு நல்லது தான். அப்போது உடலில் நமக்கு யூட்ரஸில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு கல்யாண முருங்கை மூலிகை நமக்கு பயன்படுது. இதனோட வேறு என்னங்க பண்ணலாம்? எனக்கு இந்த பீரியட்ஸ் டைம்லேயோ இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ்னாலே எனக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஹிஸ்டெக்டமி பண்ணி முடித்த பெண்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க, அதாவது எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோங்க,
பட் இந்த டைமில் எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்குது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு இந்த உணவு முறையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் இடுப்பு எலும்புகள் வலிமையாகும். அப்படின்னு சொன்னால் என்ன உணவுங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு உளுந்து, வெந்தயம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. இது ரெகுலராக டெய்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது எப்படிங்க எடுக்கலாம்? ஸோ கருப்பு உளுந்து லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸ். ஸோ 200 கிராம் கருப்பு உளுந்தோட 50 கிராம் வெந்தயம் ரெண்டும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு கொஞ்சம் பால் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் மாதிரி இதை டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது இடுப்பு எலும்புகளுக்கு நல்லது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வராது, சுகர் லெவல் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.